எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். யாவருக்கும் இந்த ஆண்டு நன்மையானவர்களை கர்த்தர் செய்வாரா. ஆமென். இந்த நாளிலும் நான் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக புதிதாக பேசலாம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கு. அப்போ இந்த நாளில் நம் மத்தியிலே தேவன் பேசுவார். பேசுவதற்கு முன்பாக நமக்கு ஆண்டுகள் காலங்கள் கடந்து போகிறது. அதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நேரம் விரைந்து ஓடுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் தேவனுடைய வேலை சமீபமாய் வந்துவிட்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தேவன் காலங்களை வைத்திருக்கிறார், நேரங்களை வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு வருடம் தேவனுடைய பார்வையிலே ஒரு நாளை போல் இருக்கிறது. அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் தான், ஒரு வருடம் ஒரு நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் ஒரு நாளை கடந்து வர தேவன் நம் மீது கிருபை பாராட்டினார். அப்போ இந்த ஆண்டு நாம் இன்னொரு பரிமாணத்துக்குள்ளே, இன்னொரு காலத்துக்குள்ளே முன்னேறி வந்திருக்கிறோம். அப்போ தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளுக்காக நாம் நன்றி சொல்வது தேவனுக்கு மிகவும் பிரியம். அப்போ நாம் அதை செய்யும்படியாகத்தான் இந்த ஆண்டு இந்த இடத்திலே முதல் நாளிலே கூடி அவரை மகிமைப்படுத்தினோம். அப்போ தேவன் நம்மை நேசிக்கிறபடினால் இந்த ஆண்டை காண செய்தார். நம் யாவரையும் அழைத்து வந்திருக்கிறார். நாம் இந்த இடத்திலே திரளான ஜனங்களாக இருந்தோம். ஆனாலும் இன்றைக்கு தேவன் தனக்கு வேண்டியவர்களை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். அது தேவனுடைய சித்தம் அப்படியாய் இருக்கிறது. நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவன் பல இன்னைக்கு உலகம் பூராக பல காரியங்கள், பல தீர்க்க தரிசனங்கள், பல காரியங்களை சொல்லுகிறார்கள். நமக்கு எல்லாம் இங்கே வேதத்தில் தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்ட ஆயிற்று. இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட முடிவு எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்திலே தேவன் சில காரியங்களை செய்யணும் என்றால் சில விஷயங்களை காண்பித்து கொடுப்பார். அப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, நான் அவருடைய வேலைக்கார், அவ்வளவுதான். நான் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்றோ இல்லை, நான் எதுவுமே இல்லை, நான் அற்பமான ஒரு மனிதன். ஆனாலும் தேவன் சில வெளிப்பாடுகளை, சில காரியங்களை காண்பித்து கொடுத்தார். அப்போ இன்றைக்கு தேவன் சொன்ன ரெண்டு காரியம் மிகவும் கவனமாய் காது கொடுத்து கேளுங்க. உங்களோட கண்கள் அதை காணும். இந்த தேவன் சொன்னதை செய்வதற்காக வல்லவராக இருக்கார். தேவன் சும்மா காரியங்களை காண்பித்து கொடுக்கிறது இல்லை. நான் கடந்த வாரமும் உங்களுக்கு சொன்னேன் சபைகளை குறித்து. முதலாவதாக இந்த உலகத்துக்குள்ள எல்லா நாடுகளும் அடங்குது, எல்லா ஜனங்கள், எல்லா ஜாதிகள் எல்லாம் அடங்குதான். அப்போ தேவன் 2 காரியங்களை தான் சொல்லும்படி சொன்னார். ஆக இந்த 2 காரியங்கள் சொல்லி ஜெபிக்கிறதுக்காக, நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்காக தான் சொல்லுகிறேன். இந்த உலகத்துல இதுவரைக்கும் நீங்க கேட்டிராத அழுக்குறலால் எல்லா தேசங்களும் எல்லா இடங்களும் நிரம்பியிருக்கு. நீங்க கேள்விப்படுவீங்க, அவ்வளவு அவருடைய அழுக்குறல் அவ்வளவு பெரிதாக இருக்க போது. இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்ட அழுக்குறல் அல்ல. ஆக அப்படி அல்ல, இது தேவன் சொன்ன காரியம். இந்த முறை இந்த உலகத்துக்கு அழுகுறல் மிகவும் பெரிதாயிரும். உலகம் என்று பொழுது நீங்க நன்றாய் தெரிந்து கொள்ளணும், தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை தூஷிக்கிற ஜனங்கள், தேவனுக்கு விரோதமான ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார். நாமும் அங்கேதான் இருக்கிறோம். ஆனா அவர்களுக்கு அழுகுறல். தேவன் சபையை குறித்து சொன்ன காரியம் நான் சொன்னேன், சத்துரு தேவனுடைய சபையிலே சரீரத்திலே கை வைப்பார். அப்போ தேவன் 2 காரியங்களை காண்பித்து கொடுத்தார். ஒன்று சொன்னார், மகனே நன்றாய்க்கு, என் ஜனங்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்களுடைய இருதயத்திலே நாட்டிக்கொண்டு தங்கள் சுய காரியங்களை செய்து கொண்டு என்னிடத்திலே விசாரிக்க தகுமோ, நான் அவர்களுக்கு பதில் கொடுப்பேனோ. எசேக்கியேல் ஊடாக 14ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கு. இந்த வசனத்தை ஆண்டவர் எடுத்து இதை வாசி என்று சொல்லி அந்த வசனத்தை சொன்னார். என் ஜனங்கள் தங்கள் இருதயத்திலே, என் சரீரமாகிய என் ஜனங்கள், என்னால் மீட்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களை அவர்கள் தங்கள் இருதயத்திலே நட்டு வைத்திருக்கிறார். ஆகவேதான் சத்துரு என் சரீரத்திலே இந்த முறை பயங்கரமாய் கை போட போகிறான். முதலாவது காரியம். அடுத்து சொன்னார், என் ஜனங்கள் இப்ப யாருக்காக அழ வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னார், கண் இமைக்கி
தூக்கம் வரவிடாம சபை தனக்காக அழுகிற நேரம். நன்றாக கொடுங்க. என் சரீரம் அழுகிற நேரம். என் சரீரத்தின் அக்கிரமம் பெரிதாயிருக்கு. என் சரீரத்துக்குள்ள புண் நாற்றம் எடுக்குது. என்னால தாங்க முடியல. சபை இப்ப கதறி அழணும். சபை தன்னுடைய நிலையை விட்டுட்டு அடிக்கப்பட்டு சத்துருவால் மிதிக்கப்பட்டு இருக்கிறது உணர முடியாம இருக்குது. என் சரீரம் உணர்வடையணும். அது சாமத்துல என்னை நோக்கி கூப்பிடணும். என்னை நோக்கி என் சரீரம் கூப்பிடணும் என்ற என் சபையினுடைய நிலை பரிதாபம். அப்போ இந்த ஆண்டு நீங்க சபையிலுக்குள்ள நிறைய சத்துருவினுடைய அற்புத அடையாளங்கள், சத்துருவினுடைய வார்த்தைகள் அநேக வழிவிலகி போவாங்க. அநேக தீர்க்கதரிசிகள் புதிதாய் முளைப்பாங்க. நீங்க இதுவரைக்கும் பார்த்ததை காட்டிலும் எங்க பார்த்தாலும் தீர்க்கதரிசிகள் என்று பட்டத்தோடு அநேகர் என்றதை நீங்க பார்ப்பீங்க. சபையை கெடுக்கிறதுக்கு சாத்தான் தந்திரமாய் சரீரத்தை தொடுவதற்கு இப்படிப்பட்ட கள்ள போதனைகள், தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட காரியங்களை ஆயத்தப்படுத்தி இந்த முறை பெரிதாய் சரீரத்தை தாக்க போறோம். அநேகர் வழிவிலகி போவாங்க. அநேகர் வழிகளை வேண்டாமல் நரகலான அவங்க நட்டு வைத்திருக்கிற அவங்களோட விக்கிரகங்களின் நிமித்தம் சபை பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ள போகுது. 2 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஜெபிக்கும்படியாக உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். அப்போ சொல்லிட்டு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆண்டு நமக்கு எந்த வாக்குத்தத்தமும் நமக்கு தேவை, எல்லாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படி. ஆகவேதான் உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை அனுப்பினேன். இந்த வசனத்தை நான் தியானித்து இந்த வசனத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்து கொடுத்தபடி சார் இதை என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே கொடுக்கும்படியாக இதை ஆயத்தப்படுத்தி நான் சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வைத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரி இதே வசனத்தை எனக்கு அனுப்பிட்டு அவங்க கால் பண்ணி எனக்கு சொன்னா, பாஸ்டர் இந்த வசனம் என் இதயத்தை வந்து தாக்கி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு அனுப்பணும் போல இருக்கு, நான் உங்களுக்கு தான் இதை அனுப்புறேன், இந்த வசனம் என் இதயத்தை அடித்துக்கொண்டு அதே என் ஆர்வத்தில் அதே வசனத்தை அவ அனுப்பிட்டு அவ சொன்னா ஒரு காரியத்தை சொன்னா, என் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கொண்டு செய்த எல்லா ஒரு நன்மையான காரியங்கள், ஒரு தகப்பனா இருந்து என்ன நடத்தினீங்க, என்ன நான் சோர்ந்து போன நேரத்தில் என்ன ஆற்றி தேற்றினீங்க, இதெல்லாத்தையும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்தபடி நான் முதலாவது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை எனக்கு காண்பித்த கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாய் உங்களுக்கு நான் நன்றிகளை சொல்கிறேன். அந்த மகள் எனக்கு ஒரு மெசேஜை அனுப்பி இந்த வசனத்தை அனுப்பியிருந்தான். அப்போ தேவன் பாருங்க எப்படிப்பட்ட தேவன் என்று, நம்மோடு சிறியவர்களாய் எண்ணப்படாமல் எல்லாராலும் தள்ளப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு நாம் இருந்தாலும் தேவ கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும். தேவ கண்கள் உங்களுக்கு தெரியாது, தேவ கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும். அப்போ இந்த செய்திக்கு அடுத்த இன்னொரு சாட்சியம் உங்களுக்கு சொல்லணும். அங்கே இலங்கையிலே ஒரு சகோதரன் எடுத்து அவங்க அங்கே நியூ இயர் சர்வீஸுக்கு போகிற நேரத்திலே மனைவி கேட்டுக்கொண்டு இருந்தா, திடீரென்று ஃபோன் பண்ண, திடீரென்று எடுத்து கண்ணீரோடு சொன்னார், ஆண்டவரை துதித்து துதித்து கண்ணீரோடு சொன்னார், பாஸ்டர் இதை நீங்க கட்டாயமா என் சார்பில் சபையில நீங்க சொல்லணும் என்றா, இது சாட்சி, நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த இதயத்தை தேவன் பலப்படுத்தினபடினால்தான் இந்த நேரத்தில் நான் என் சர்ச்சுக்கு போறதுக்கு முதல் உங்களுக்கு நான் கால் பண்ணுகிறேன். கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனை கொடுத்தார், கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஊழியனை கொடுத்தார், கர்த்தர் என் வாழ்க்கையை மீண்டும் கட்டும்படியாக நீங்க எங்களுக்காக ஜெபித்து செய்த எல்லாத்துக்காக முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். நான் அடிக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையில தேவன் உங்களை காண்பித்தது நிமித்தம் இன்றைக்கு நான் சந்தோஷமாய் என் குடும்பத்தோடு நான் சபைக்கு போகிற முடியாது என்று நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் தேவன் எனக்கு முடிய பண்ணி இருக்கிறார். ஆகவே இதை நீங்க கட்டாயமா சொல்லணும் என்ற தயவாய் வேண்டிக் கொண்டபடினால்தான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். என்னத்துக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற மனிதனை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியங்களை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. என்ற பவுலை அந்த புரிந்து கொண்டோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்ட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்படித்தான் தேவன்
நடத்த விரும்புவார். என்ற தேவ வழி அப்படியா இருக்கு. ஆகவே தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை அற்பமான நம்மை இந்த இடத்திலே வைத்து இன்று வரைக்கும் நாம் சோர்ந்து போகாமல் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஆராதிக்கலாம் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நமக்கு தாவீதை நான் இந்த இடத்துல ஆராதனை நடக்கும் பொழுது அப்பாவும் சமூகத்தை பாடல் பாடுங்க ஆண்டவர் தாவீதை ஞாபகப்படுத்தி சொன்னார். தாவீது வனாந்தரத்தில் என்னை பாடினான். அவனுக்கு என்ன மியூசிக் இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, ஒரு சாதாரணமான ஒரு தம்புரை வைத்து அவன் என்னை பாடினான். நான் அப்படிப்பட்ட ஆராதனை நான் பிரியமாய் இருப்பேன். அப்போ இன்றைய நாளில் நம்முடைய ஆராதனை நிச்சயமாய் தேவ பார்வையிலே பிரியமுள்ள ஒரு ஆராதனை. என்ற நாம் கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்தி எங்கள் சரீரத்தால் உண்மையாய் நாம் அவரை துதித்தோம். அப்போ தேவன் கண்கள் நம்ம எவ்வளவு தூரம் நோக்கி பார்க்குது. நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஆகவே இந்த வருடத்தின் முதல் நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறார். கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஆலோசனை ஒன்றை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதைத்தான் நம் மத்தியிலே பேச போகிறார். நமக்கு அது வாக்குத்தத்தம் அல்ல, அவருடைய ஆலோசனை. இந்த ஆலோசனை நிலைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவருடைய சமூகத்திலே காணப்படுவீர்கள். அப்போ அது அவருடைய வாயினால் அவர் சொன்ன காரியம். அதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று தேவனே நமக்கு சில வழிகளை காண்பித்துக் கொடுக்க போகிறார். அவை மத்திய 6வது அதிகாரம் நமக்கு தெரிந்த வார்த்தை. ஆனாலும் தேவனுடைய வழிகள் வித்தியாசம். கடந்த வாரம் நான் சொன்னேன், நம்மை தேவன் பெத்லகேமாய் எப்பா பிராத்தாய் போல எப்பா பிராத்தாய் அழைத்திருக்கிறார் கனி கொடுக்கும்படியாக. அவருடைய அப்பத்தின் வீடாகத்தான் நம்மை அழைத்திருக்காங்க. இதை சபை உணரவில்லை, தேவ பிள்ளைகள் உணர்வதில்லை. தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையெல்லாம் தங்கள் நரகலான விக்கிரகத்துக்கு தேவனை இழுத்து நம் காரியத்தை சாதிக்கலாம் என்று சபையை திருப்பி விட்டான். சத்துரு சபையை திருப்பி விட்டான். ஆண்டவர் சொன்னார், என் சபை உபத்திரவத்தின் வழியாகத்தான் கடந்து வரணும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு கூட்டத்தை தேவனாக காண்பிக்கிறார். அவர்கள் உபத்திரவத்தின் வழியாய் வந்து தேவன் சந்நிதியிலே காணப்படுகிறார். அப்போ நாம் உபத்திரவம் தான் இடுக்கமான வாசல், அதன் வழியாகத்தான் நமக்கு பரலோக பிரவேசம். அப்போ உபத்திரம் என்று சொன்னார்கள், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம், ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் ஜெயித்தேன். அவர் ஜெயித்த வழிதான் நமக்கு. நாம் நம்முடைய ஆசைக்கு தேவனை திருப்ப பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மை அவர் பக்கம் திருப்பும்படியா அவர் வாஞ்சைகளை அவர் சித்தத்தை சொல்லுகிறார். நாம் கேட்க கூடாதபடிக்கு நம்முடைய காதுகள் அடைக்கப்பட்டு அது மிகவும் மந்தமாய் போய்விட்டபடியினால் அவர் சொல்லுகிற சத்தம் கேட்குதில்லை. அவர் இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. ஏன்னா தேவன் தந்த வார்த்தைகள் தேவனே பேசுவார். தேவனே எந்த கழுதையை கொண்டு பேச வல்லவராக இருக்கிறார். ஆகவே மத்திய 6வது அதிகாரம் 1வது 20வது வசனத்தை வாசிங்க. 9வது பக்கம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கடிக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணப்பட்டு திருடுகிறதும் இல்லை. ஆமென். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன காரியம் இதுதான். உங்கள் பொக்கிஷங்கள் பூமிக்குரியதாய் இருக்கவே கூடாது. உங்கள் பொக்கிஷங்கள் பரலோகத்துக்குரியதாய் இருக்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. உங்க பொக்கிஷங்களை நீங்க பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். அங்கேதான் என்னுடைய பாதுகாப்பு உண்டு. அங்கேதான் என்னுடைய கண்கள் நோக்கமா இருக்குது. உங்க பொக்கிஷம் அங்க வருது. எனக்காக நீங்க சேமித்து வைக்கிற பொக்கிஷங்கள் உங்க நாமத்திலே பரலோகத்துக்கு வருகிறபடினால் அது என்னிடத்துல இருந்து ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது கெட்டு போகிறதும் அல்ல, அதை யாரும் திருடவும் முடியாது என்று சொல்லி 21வது வசனத்தை அப்படியே வாசிங்க. அதிலேயே உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷத்தை நீங்க பரலோகத்துல சேர்த்து வைத்தா மாத்திரம் தான். அங்க சேர்த்து வைப்பதற்கு நீங்க உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் உங்க இருதயமும் என் இருதயமும் இணைந்து போக முடியும். என்றால் நான் இருக்கிற ஸ்தானம் பரலோகம். அப்போ உங்க இருதயம் என்னோடு இணையணும் என்றா, உங்க பொக்கிஷம் பூமிக்குரியதா இருந்தா உங்க இருதயமும் என் இருதயமும் ஒரு நாளும் இணைந்து போக முடியாது. இன்றைக்கு பல ஊழியர்களை அனுப்பிட்டான் சத்துரு. எப்படி என்றா, உலகத்து பொருட்களை காண்பித்து உலகத்து பொருட்களின் நிமித்தம் ஆசை அங்க வைக்க சொல்லிட்டு கிறிஸ்துவையோ ஏதோ ஒன்றுக்கு முடியாத சாதாரணமானவராய் பார்க்க வச்சுட்டான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார்,
தம் பிள்ளைகளுக்கு தம் மனவாட்டிக்கு சொல்லுகிறார், உங்க பொக்கிஷம் என்னிடத்துல இருக்கணும், அங்க உங்க இருதயம் வைக்கப்பட்டிருக்கணும். அப்போ நானும் நீங்களும் சேர்ந்து நடக்கணும். இதை அழகாக பவுல் ஊழியர் எழுதுகிறார். கொலோசியருக்கு எழுதின 3வது அதிகாரம் எடுங்க. 3வது அதிகாரம் கொலோசியருக்கு எழுதின நிருபம். அதை சற்று நாம் புரிந்து கொள்ளும்படியா ஆவியானவர் பவுலை கொண்டு திருவிழம் பற்றுகிறார். இன்றைக்கு இந்த காரியங்களை சபை மறந்து விட்டது, தேவ பிள்ளைகள் மறந்து விட்டார்கள். ஆகவே அவங்களுடைய போக்கஸ், அவங்களுடைய பார்வை மாறிவிட்டது. ஆனா ஆவியானவர் மீண்டும் நம்மிடத்தில் இடைப்படுகிறார். இந்த ஆண்டு நம்மை அவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாய் நமக்கு ஆலோசனை செய்தார். நாம் அங்கே இணைக்கப்பட்டுட்டோம் என்றால் இது எல்லாம் சாதாரணமாய் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். பாருங்க, 1 to 4 வரைக்கும் உள்ள வார்த்தையிலே வாசி. 277வது பக்கம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். அழகாய் தெளிவாய் ஆவியானவர் திருவுளப்பட்டிருக்கிறார். அந்த மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படணும் என்று சொன்னா உங்க இருதயம் கிறிஸ்துவுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கணும். பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள உங்க இருதயம் இருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குரியதை நீங்க தேடணும். நாம் பூமிக்குரியதை தேடிக்கொண்டிருக்கிறோம் பண்டிகளை போல. ஆகவேதான் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் தள்ளாடி போயிருக்குது. நான் கடந்த ஆண்டு உங்களுக்கு சொன்னேன், சரீரம் இழைத்து போகும் என்று அநேக ஊழியங்கள் அடிக்கப்பட்டு அநேக ஊழியர்கள் தள்ளாடி போய் இழைத்து போய் அநேக காரியம் நடக்குது. ஆனால் வெளியில் நாம் பார்க்கும் போது எப்படி காண்பிக்கிறான்? பிரம்மாண்டமான சபைகளை காண்பிக்கிறான், பிரம்மாண்டமான ஆடல் பாடல். ஆனால் உள்ளுக்குள்ள இழைத்து போயிட்டு. இழைப்பென்றா வார்த்தை இல்லை, இந்த வார்த்தை தான் ஜீவன். ஜீவன் நமக்குள்ள இது போப்பதுண்டா நம்முடைய என்ன செய்யும்? இழைப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட இழைப்பை உண்டு பண்ணிட்டான். இப்ப லேசாக சரீரத்துல கை வைக்க போறான். இந்த ஆண்டு நீங்க பாப்பீங்க எப்படி இந்த ஊழியருக்கு இப்படி ஆயிற்று என்று நீங்க நினைக்கிற அளவுக்கு காரியங்கள் நடக்கும். ஆகவே தேவன் நம்முடைய பார்வையை மாற்ற விரும்புகிறார். என்ன இப்படிப்பட்ட ஊழியங்களை பார்த்து நீங்க எடுத்துக்கொண்டு போயிடாதீங்க. நீங்க சத்தியத்தின் பாதையில உங்க இருதயத்தை தேவனோட இணைச்சிட்டீங்கன்னு சொன்னா, அங்க உங்க பொக்கிஷத்தை வச்சிட்டீங்கன்னு சொன்னா, இந்த பூமிக்குரிய எல்லாமே அவர் கூட கொடுப்பார். அது தானா வரும். நீங்க நடக்க நடக்க அது உங்களை பின்தொடரும். நீங்க அதை பின்தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் அவர் அங்கே அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட இருக்குது. அப்போ நாம் இந்த பூமிக்கு மரித்தவர்களா, என் இருதயம் பூமிக்கு மூடப்பட்டதாய் பரலோகத்துக்கு திறக்கப்பட்ட அங்கதான் ஜீவன், அதுக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. அங்கதான் நம்ம பிரவேசிக்க போகிறோம். பூமியில நமக்கு மரணம் உண்டு, ஆனா நம்முடைய ஜீவனை சேதப்படுத்தாது. நாம் இங்கே எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டோம் என்று சொன்னா, ஆண்டவர் சொன்னார், அது உன்னை சேதப்படுத்தும், அது உன்னை என்னிடத்திலே வர விடாது. ஆகவே நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்படணுமா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள சரியா நேர்த்தியாய் போய்கொண்டிருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம முகத்தில் இந்த ஓட்டத்தை, நான் இன்றைக்கு கிறிஸ்துக்களே ஓட்டத்தை ஆரம்பித்து 26 வருடங்கள் ஆகுது. ஆண்டவர் அனுதினமும் கற்றுக் கொடுக்கிறார், அனுதினமும் கற்றுக் கொடுக்க. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை. ஆனா தேவன் பாடும் பொழுது பாடினார் சகோதரர், அருமையா இந்த பாடல். உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உலகத்திலே நிறுத்தியது. எது நிறுத்திட்டது? அவருடைய காருண்யம். ஏன்? என் இருதயத்தை நான் அங்கே வைத்தபடினார். தேவனுக்குள் வைத்தால் அது நம்மை பெரியவனா. நான் பூமியில வைத்தா நான் என்னை பெரியவனாய் காண்பிக்கலாம். ஆனா கிறிஸ்துவனுடைய காருண்யம் என்னிடத்தில் இருக்காது. நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவ கண்கள் நோக்கி பார்க்கும். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு நாம் இதை கடந்து வந்தோம், இந்த ஆண்டை கடந்து வந்தோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. அது எல்லாருக்கும் அநேக வெளியில இருக்கிறவங்களும் இன்றைக்கு இந்த ஆண்டை கடந்து வந்து கொண்டாடுறாங்க. பட்டாசுகள் போட்டு வெடி கொளுத்தி குடித்து கும்மாளம் அடித்து வரும் வழியில எல்லாம் பார்த்தா போத்தல்கள், எல்லா இடத்திலும் போத்தல் நிறைந்து போயிருக்கு. அங்கே சாப்பாடெல்லாம் சிதறி எறிந்திருக்கிறார்கள். பாருங்க, உலகம்
போக போற அழுகுறல், இந்த உலகத்துக்கு நடக்க போற சம்பவத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத மிருகத்துடைய இருதயத்தோடு வாழ்கிறார். நம்முடைய இருதயம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் பரலோகத்து சிந்தையால் நிறைந்திருக்கிறது. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டு நமக்கு அதை ஆலோசனையா சொல்றாங்க. இதுல நீங்க உறுதிப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா, இதுல நீங்க கட்டப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய பரலோக பிரவேசத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய ஜீவன் உங்களுக்காய் காத்திருக்குது. உங்களுடைய ஜீவன் உங்களுக்காய் எல்லாம் செய்ய ஆயத்தமாய் இருக்குது. அப்போ நாம் அங்கே தேடணும், அதை தேடணும். ஆகவேதான் எபிரேயர் 13:16 எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் பவுல் சொல்லுகிறார், 13வது அதிகாரம் 311வது பக்கம் 16வது வசனம். தேவன் இப்போ நம்முடைய பொக்கிஷங்கள் எப்படி நாம் சேர்த்துக் கொள்ளலாம், எப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் நம்முடைய இருதயம் அவருக்குள்ளே கலிகூறும், எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு அங்கே பொக்கிஷங்களை சேர்க்கப்படும் என்பதற்கு தேவன் ஆலோசனை சொல்லிக் கொண்டு வரப்போகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிற காரியம், இது தேவனுக்கு பிரியம். வாசிங்க 16வது வசனம், 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட பலிகளை சபைகள் செய்கிறது இல்லை. சபைகள் இப்ப அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறது இல்லை. தேவ பிள்ளைகள் ஈடுபடுகிறது இல்லை. ஏன்? அவருடைய இருதயம் இந்த பூமிக்குரியதா இருக்கப்பட்ட தங்கள் தேவை, தங்கள் இச்சைகளை நிறைவேற்றவே எல்லாம் செலவு பண்ணுகிறார்கள். ஆனா தேவ பார்வை வித்தியாசம் பாருங்க. தேவனுடைய நினைவுகள் வித்தியாசம். சொல்லுகிறார் பாருங்க, அதுல பிரியமா இருக்கிறாராம். அன்றைய நன்மை செய்யணும், நன்மை செய்யணும் என்று சொன்னா நமக்கு தெரியும். தரித்திரம் பூமி நிறைந்திருக்கிறார். ஏன்? தேவனுடைய சரீரத்துல கூட கஷ்டப்படுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம பெரிதாய் கொடுக்காட்டிலும் கர்த்தருக்கென்று கொடுக்கிறோமா? நாம் கடன் கொடுப்போம், அதிலே நம்ம கொடுப்போம், கடன் கொடுப்போம், ஏன்னா திரும்ப வரும். ஆனா நம்ம அப்படியல்ல, தான தர்மம் இருதயத்தோடு கொடுக்கிறோமா? பாருங்க, இதற்கு உதாரணம் கொர்நேலியு. அவன் பண்ணின தான தர்மம் தேவனுக்கு பிரியமாயிருந்தபடியினால் அவன் யாருக்கு செய்தான்? அங்கே யூதர்களுக்கு ஆலயங்களை கட்டி கொடுத்தான். அங்கே கஷ்டப்பட்ட யூத ஜனங்கள் இந்த நாட்களே ரோமரால் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு பல காரியங்கள் போன ஜனங்களுக்கு அவன் செய்ததை தேவன் நினைவு கூர்ந்து தன் தூதனாகிய பேதுருவை அனுப்புகிறார். தன்னுடைய பரலோக தூதனை கொண்டு அவனுக்கு செய்தி சொல்லுகிறார். அவனை தன்னோடு சேர்த்துக் கொள்வது தேவனுக்கு பிரியம். அப்போ தேவன் பார்வை நாம் பிரியம் உள்ளவர்களை மாறணும் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் பரலோகத்தில் நம்மளோட பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான வழி. ஆகலான்னு சொன்னா எல்லாம் வந்துட்டுதப்பா, கொர்நேலியு வரணும். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வந்துட்டு பூமிக்கு பேங்க்ல பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ், வீட்டுக்கு மேல வீட்டை கட்டுவோம். இல்ல நம்மளோட பிள்ளைக்கு அலட்சியமா இதை செய்வது நம்ம செய்யறதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் அளவுக்கு மிஞ்சி நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜெர்மன் தேசத்துல 2 நாளைக்கு முதல் எத்தனையோ கோடி எப்படி வந்து பாருங்க, எத்தனை பாதுகாப்பான தேசம் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் நகைகள் எல்லாம் சேர்த்து வச்சு என்ன பாருங்க, சேர்த்து வச்சா அள்ளிட்டு போயிட்டான் சத்துரு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா பரலோகத்தை நீங்க எதை சேர்த்து வைத்தாலும் ஒருவரும் எடுக்க முடியாது. அத்தனை பாதுகாப்பாய் உங்களுடைய ஒவ்வொரு தான தர்மங்களும் உங்களுக்கு அங்கே ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்க அதை மறக்கவே கூடாது. அப்போ முதலாவது நம்முடைய இருதயம் நம்ம தேவனுக்கு என்றா முன்னின்று கொடுக்கணும், முன்னின்று செய்யணும். அதுல தேவனுக்கு அது உங்களுக்கு மிகுந்த பொக்கிஷத்தை, மிகுதியான பலனை பரலோகத்தில் இது முதல் காரியம். இதை நாம் செய்யணும். நம்முடைய சிறுமையிலிருந்து கொடுக்கிறோமா, கொடுக்கப்பட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க நிச்சயமாக அந்த பலனை தேவன் தருவார். தேவன் தருவாங்க. தேவ ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கிறீங்க, தேவ ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறீங்க, அதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ இது முதலாவது காரியம், நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் அதிகமாய் சேர்ப்பதற்கு. இரண்டாவது கொலோசியருக்கு வாங்க. நாம் பார்த்த கொலோசியர் தேவன் சொல்லுகிற காரியம் இதெல்லாம் தேவனுக்கு மிகவும் பிரியமானவை. இது உங்களுடைய பொக்கிஷத்தை பெருக பண்ணும் பரலோகத்தில். இதை அறியாம தேவ ஜனங்கள் எதையோ செய்து கொண்டிருக்கிறபடினால்தான் இன்றைக்கு அடிக்கப்பட்டு இன்றைக்கு தள்ளாட போகிற சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அதே 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு
சொல்லுகிறார், நீங்க மன்னித்தா பரலோக பிதா உங்களுக்கு மன்னித்திருவார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தாலும் தேவன் உங்களை மன்னித்து மீண்டுமாய் திருப்பி உங்களை உறுதியாக்கி உங்களை மீண்டும் தன்னோடு சேர்த்துக் கொள்வார். அப்போ இந்த மன்னிக்கிற குணாதிசயம் நமக்குள்ள காணப்படணும். அது பரலோகத்துல நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும். சில வேளையில கடினம் தான், நமக்கு சம்பவிக்கிற சம்பவங்கள் கடினம் தான். பவுலே பல இடத்திலே மிகவும் துக்கப்பட்டு கைத்தாலும் பின்பாய் அவர் சொல்லுகிறார், இவர்கள் கடைசி நாளையாவது ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவர் சொன்னார், இவர் பிறவாமல் இருந்த நலமாயிருக்கும் என்று சொன்னார். கேட்டின் மகன் கெட்டான், ஆனாலும் அது துக்கம். அவர் துக்க இருதயத்தோடு அதை சொல்லுகிறார். நீங்க புரிந்து கொள்ளணும். அப்போ அவருக்குள்ளே மன்னிக்கிற இருதயம் இருக்கு. நம்ம அப்படி பேசும்போது நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. துக்க இருதயத்தில் சொல்லுகிற சில காரியங்கள் நாம் தவறாய் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு பின்பாய் இருக்கிற ஒரு காரியம் மன்னிப்பாய் இருக்கணும். மன்னிப்பாய் இருக்கணும். அப்போ உங்களுடைய பரலோக ராஜ்யத்திலே உங்கள் பொக்கிஷம் மிகுதியாகிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு சபையில இதை செய்யறது மிக குறைவு. கிறிஸ்து மன்னித்த மாதிரி யாரும் மன்னிக்கிறது இல்லை. மன்னிச்சாலும் அதை குறித்த பல காரியங்கள் இருக்கு. நம் கிறிஸ்து மன்னிக்கிறது போல மன்னிக்கணும். அப்போ இந்த ஆண்டு நாம் அப்படிப்பட்ட ஒரு கிரியைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும் என்று தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் அவருக்காக கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுப்பது அதிகரிச்சு. அதான் பவுல் சொல்லுகிறார், வாங்குறதை தாண்டி கொடுக்கிறது நல்ல வேண்டாம். தேவன் நமக்கு சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். இதை நீங்க மறக்க கூடாது. நம் கையை இருக்க 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 நாம் நினைக்கிறோம், நாம் சேர்த்துட்டோம், நம்ம கொடுத்துட்டு நம்ம பேங்க்ல காசு இருக்குது, நமக்கு வீடு, ஒரு பூமி அடிச்சு வந்து அவங்க வீடு கலஸ் முடிஞ்சு போச்சு. எங்க போவீங்க? நடு ரோட்ல வந்து பிள்ளைகள் ஆண்டவரே இதே ரெண்டு கேட்ட ஆண்ட சொல்லுவா, நீ உன்னை கொடுக்க பண்ணினாய், ஆகவே நான் உன்னை தள்ளினேன். அதுதான் ஆண்டு சொல்றா. யேசுவன் கொளுத்து போய் நிலம் துண்ணி கொளுத்து உதைத்தான். யேசுவன் வாங்கின அடி நமக்கு தெரியும். யேசுவன் வேண்டின அடி நமக்கு நன்றாய் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாய் தெரியும். அப்போ நம்ம நினைக்க கூடாது, நம்மை கொடுக்க பண்ணிட்டு எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது, நான் இதோட என்ன தேவன் என் மேல பிரியமா இருக்கிறார், நான் ஆசீர்வாதமா இருக்கிறார், பரவது போண்டா, நீங்கள் ஏமாந்து போவதா நீங்க நிச்சயம். ஏன்னா சத்துரு இப்படித்தான் காண்பிப்பான். ஆண்டவருடைய இதயம் பரலோகத்துக்கு நேராக பொக்கிஷங்களை சேர்க்கிற இதயமா இருந்தால் நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. கவலைப்படவே மாட்டீங்க. எடுத்தால் முதலாவது குழந்தை, ஓ இது நான் தேவனுக்கு என்று பொருத்தனை பண்ண உடனே கொடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட உள்ளங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷம். எவ்வளவு நேர்த்தியாய் செய்கிறார்கள், நேர்த்தியாய் சொன்னது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்படி இருக்கணும். கர்த்தர் நன்றி சொல்லி தேவன் அப்படிப்பட்ட உள்ளங்களை வைத்திருக்கிறார். அப்போ இது தேவனுக்கு பிரியம். ஒரு ஊழியர் உங்களை உள்ளத்துல ஆசீர்வதிக்க உங்களுக்கு அந்த அந்த இது அனுபவம் வரும்போது நீங்க கற்றுக்கொள்வீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வருவது நிச்சயம். நான் உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறான். என்னுடைய சிறுமையிலும் இவர்கள் என்னோடு இணைந்து கொண்டால் என்று ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் அது பெரிதாய் பலன் செய்யும். அது உங்களுக்கு பரலோகத்திலே பலனையும் சேர்த்து வைக்கும், பூமியில பலனை கொண்டு வரும் என்ற தேவன் தன்னுடைய ஸ்தானாதிபதியினுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று வேதத்தில் வசனம் உண்டு. ஆகவேதான் சொல்லுகிறேன், பவுல் வேண்டிக் கொண்டார், தேவன் செய்தார், ஆவியானவர் செய்தார். அதை வேதத்தை நாம் பார்க்கலாம். பேதுரு வேண்டிக் கொண்டார், அப்படியே நடந்தது. அப்போ நீங்க இந்த காரியங்களை இணைந்து இருக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். மன்னிக்கும் பொழுது நீங்க மன்னிப்பை பெறுவது மாத்திரமல்ல, அதற்குரிய பலன் உங்களுக்கு மிகுதியாய் இருக்கும். அதிலே 17வது வசனத்தை வாசிங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென், ஆமென். வார்த்தையிலும் கிரியையினாலும் நீங்க எல்லாம் செய்யணும். அதன் நிமித்தம் பிதா மகிமைப்படும். அப்போ உங்களோட பரலோகத்துல நிறைய பொக்கிஷம் சேர்ந்து நீங்க ஸ்தோத்தரிக்க உங்க சூழ்நிலையை பார்க்காம நீங்க வார்த்தை கொண்டு, பிதாவே இந்த மரமேறின் பள்ளத்தாக்கில் நீர் என்ன நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இந்த பள்ளத்தாக்கில வனாந்தரத்துல நீர் என்னோடு வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இருளும் என்னை பிரகாசிக்கும்படி வெளிச்சமாய் மாற்றி வைத்திருக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம். என் கால்களை உயர்ந்த கண்மலையை நிறுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்க வார்த்தையை கொண்டு அப்படியே செய்த அதன் கிரியையை நீங்க அதை காண்பித்து செய்ய 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 உங்களுடைய பலன்
பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்பட்டு பிதாவின் கண்டதை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். அதை ஒருவர் எடுக்க முடியாது. அதை ஒருவர் கண்ணம் வைத்தாலும் திருட முடியாது. பிளான் பண்ணினாலும் திருட முடியாது. சாத்தான் வந்தாலும் அவரே நிற்பார். அவர் சொல்லுவார், என் பிள்ளையுடையது. அவன் துதியால் ஸ்தோத்திரத்தாலே அவனுக்கு நான் கொடுத்தது. இந்த பலன் இங்கே இருக்கும், பூமியிலும் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி நமக்குள்ளே வருகிறது என்பதை சபை புரிந்து கொள்ளணும், ஊழியர்கள் புரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு ஆசீர்வாதம் 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 என்று பல காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டான். எனக்கு தெரிந்த நான் பார்க்கிற பாடலை நாம் பாடுகிறோம். பெரிய வல்லமையான பாடல்கள், பெரிய ஃபேமஸான இந்தியாவில் இருக்கிற ஊழியர். இலங்கையில நான் பேர சொல்லியே சொல்லுகிறேன், எல்லாம் வெளிச்சம் வெட்ட வெளிச்சமா வரணும், இல்லைன்னா நீங்க ஏமாந்து போய். ஜெரோம் பெர்னாண்டோ சபைக்கு கடந்த வருஷம் அவர் ஊழியத்துக்கு அக்டோபர் மாசம் நினைக்கிறேன் கடந்து போய் இவரை பிரசங்கம் பண்ண விட்டோனே அவரை புகழ்ந்து அடிச்சு போட்டு அவர் வந்துட்டார். நேற்றே நாள்ல பார்க்கிறேன் அவருடைய சபையில அவர் சில பொருட்களை விற்கிறார். என்ன பொருட்கள் என்றால், அங்க ஜெரோம் பெர்னாண்டோ சபையில வண்ணாத்தி பூச்சியை அடிச்ச பேட்ச 18 கேரட் கோல்ட்ல செய்த மாதிரி இவரும் 18 கேரட்ல கோல்ட் செய்து. இவர் சொல்ல, எங்க சபை விசுவாசி எல்லாம் இதை போட்டுட்டு வரணும், இதை கட்டாயம் நீங்க ஒவ்வொருத்தரும் வாங்கணும், வாங்கி இதை நீங்க போட்டு எங்களோட நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் வரும். அப்ப கட்டாயம் எல்லாரும் போகும்போது அந்த கடையில் அந்த இருக்குது, நீங்க வாங்கிட்டு போங்க. வியாபார ஸ்தலமாக்கிட்டான். அடுத்ததாய் ஆரஞ்சு கலர், அவர் அங்கே ஆரஞ்சு கலர்ல பட்டியை போட்டு இங்க நிறைய பேர் அனுப்பி இருக்கிறார். நிறைய பேர் இதெல்லாம் சாத்தாண்டு அவர் சொன்னார், இதை அணிந்து கொள்ளுங்க, அப்போ நீங்க பரலோகத்துல எங்க ஊழியத்தோட இணைஞ்சிருப்பீங்க. அந்த பேண்டை விற்கிற இன்னொரு டீஷர்ட் அவர் அடிப்பாளான் வந்து பாருங்க, கம் அண்ட் see என்று அடித்தத இவர் அடிச்சிருக்கிறார். எப்படின்னா he will do it. ரெண்டு டீஷர்ட் நீல கருப்பு கலர் அடிச்சு சொல்ல, இதை வாங்கி கொடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் வரும். கட்டாயம் எல்லாரும் வேணுங்க. எங்க சபை விசுவாசிகள் எல்லாரும் இந்த அடுத்த கிழமை வரப்புல உடுத்துட்டு வாங்க. பாத்தீங்களா, நீங்க பார்க்கணும், ஆவியானவர் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காண்பிப்பான். அதான் சொல்றது, நீங்க யாரோட இணைந்து இருக்கிறீங்களோ அவர்கள் அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவி உங்களை நடத்தி கொண்டு போவார். அவனுக்குள்ள அசுத்த ஆவி, அசுத்த நினைவுகள், அசுத்த வச்சு அதுதான் உங்களை நடத்தும். அப்போ இது வியாபார ஸ்தலம் அல்ல, தண்ணி இலவசம். அந்த இலவச தண்ணீரை வெளியில இருக்கிறவன்னைக்கு மினரல் வாட்டர் பிடிக்க அதை ஏதோ செய்து அதுல கெமிக்கல்ஸ் போட்டு விற்கிறான், வேண்டாம் குடிக்கிறான். இல்லை, ஆனா ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தான். இந்த பூமியில ஏதேன் தோட்டத்தை உருவாக்கின பொழுது 4 நதிகளை பிரிந்து போக பண்ணினார். அந்த 4 நதிகளுக்கு பின்பாய் 4 பெரிய ரகசியங்கள் உண்டு. ஐப்ராத் நமக்கு தெரியும், இத்தேகள், பைசான், இது நதிகள். அப்போ தேவனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாம சபை இன்றைக்கு தவறாக தங்களுடைய ஆசை, அதான் சொன்னேன், இச்சைகளை வச்சிட்டு நரகலாட விற்கிறாங்க. பணத்தாசை, பொருளாசை, யார்கிட்ட எதை உருவலாம், எதை கேட்கலாம் என்று வைத்துக் கொண்டு சபை செயல்படுகிறபடினால சத்துருக்கு இலகு. ஆனா சொல்றது கிறிஸ்து. அன்றைக்கும் ஈஸ்டர் ஜனங்கள் உள்ளுக்கு கண்டுகுட்டி, வெளியில கர்த்தருக்கு பண்டிகை. இன்னைக்கு அதுதான் நடக்குது சபைக்குள்ள. கூத்து, கும்மார். ஆண்டவர் இந்த 6 வருகிறார், இந்த ஆண்டு எல்லாத்தையும் தேவன் தலைகளாய் புரட்டுவார். இனி வருகிற ஆண்டுகள் சபைக்கு லேசான காலம் அல்ல. சபைகள் புடமிடப்படும், புடமிடப்படலும். மறைவில் இருக்கிற உத்தமமான ஊழியர்களை தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கூட்டம் உண்டு, மறைவில் இருக்கிறார்கள். அன்று ஒபேதியா மறைத்து வைத்த தீர்க்கதரிசிகள் போல எலியாவை தேவனே மறைத்து வைக்கிறார். காலம் வரும்போது சொல்ல, போ பேசு. அப்படி மறைத்து வைக்கப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள். அவர்கள் உண்மையாய் வார்த்தையை கொண்டு வருவார். இப்ப இருக்கிறதெல்லாம் சாத்தானுடைய கூட்டம். கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்க இல்லை, கிறிஸ்துவை வஞ்சனையாய் புகழுகிறார்கள். போன்று என்ன நினைக்கிறாங்க என்றால், எல்லாம் நமக்கு வாய்த்தது பாருங்க, எல்லாரும் பாத்தீங்களா எங்க எல்லைகள் விஸ்தாரமாய் கொண்டு போகுது. இப்ப எங்களுக்கு இடம் வாங்கி வாங்கி நாங்க இன்னுமே சூப்பர் டூம், மிராக்கிள் டூம், இன்னும் குளோரியஸ் டூம், அந்த டூம் இந்த டூம் என்று கட்டி கட்டி அவனுடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை செய்யும்.
தேவன் இதில் பிரியமா இருக்கிறதே இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நம்மை தெளிவுபடுத்த கர்த்தர் பேசுகிறார். அடுத்ததாக 18வது வசனத்தை வாசிங்க. அதிலே மனைவிகளே கர்த்தருக்கு கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமே, நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்கு ஆவிக்குரிய மனவாட்டிகள், மனைவிமா. உங்கள் புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி கீழ்ப்படியுங்கள். அப்படியே உங்கள் மாமிசத்திலே தேவன் கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவனுக்கு கீழ்ப்படியுங்க. எந்த சூழ்நிலையும் கீழ்ப்படியுங்க. இது உங்களுக்கு மிகுந்த பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வை. உங்களுடைய ஆவிக்குரிய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி நிறுத்தும் சபையே, அதே போல மனைவிமார்கள் சொந்த புருஷன்மாருக்கு கீழ்ப்படுகிற நிமித்தம் நீங்க மிகுதியான பலனை பரலோகத்திலே காண்பீர்கள். ஆகவே அப்படியாக எல்லார வாழ்க்கை மாற்றப்படுவதா 19 வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஆமென். கிறிஸ்துவாகிய புருஷர் தன் மனவாட்டியை கசந்து கொள்ளாமல் அன்பு கூறுகிறார், அவளை திருப்புகிறார், தன் அன்புக்கு இழுக்கிறார். அதே போல நான் உட்பட எல்லாரும் நம் மனைவிமாரை நேசிக்கணும். கசந்து கொள்ளவே கூடாது. கசந்து கொள்ள சி உன்னை கட்டினதுக்கு ஒரு கல்லை கட்டிருக்க, நீ ஒரு பஞ்சாதிகா கேட்கிறது கசந்து கொண்டு வருகிற வார்த்தை இல்ல. ஏதாவது இல்லம்மா கொஞ்சம் நான் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க பிறகு, அது கசந்து கொள்றது அல்ல. அது நீங்க அன்பாய் அவைக்கு உணர்த்தி வைக்கிறீங்க. ஆனா சில கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறாங்க கணவன்மா, எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், மனைவிமா காது கொடுத்து கேட்கலாம், காது கொடுத்து கேட்கலாம். இந்த நிலம் மாறணும். இது உலகம் செய்து அவங்களுக்கு தெரியல. அதுக்குரிய பலன் எவ்வளவு தீமையானதை சேர்க்கிறாங்க அவங்களுக்கு தெரியல. ஆனா நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், நல்ல பலனை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வழிகாட்டு. அதில் இதையும் குடும்பத்தையும் தேவன் காண்பிக்கிறார். அடுத்ததா 20வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லா காரியத்திலும் ஒன்று விடாமல் நம் பிதாவாகிய தேவனுக்கு, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய ஆவியானவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியும். அதே மாதிரி நம்மளுக்கு மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படியது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது தேவனுக்கு பிரியம். அது மிகுந்த பலனை சேர்த்து வைக்கும். அது நம் பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை உண்டாகும். அப்படித்தான் நீங்களும் அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அவர் சொல்றது அப்படியே கேட்டு 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 செய்யும் பொழுது உங்களை அறியாமலே நீங்க உங்களுக்கு பலனை மிகுதியாய் சேர்க்கிறீங்க பரலோகத்தில். இதெல்லாம் தேவன் காண்பித்து கொடுத்த காரியங்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் எழுதின நிருபம் விடுங்க, 4வது அதிகாரம். பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை முதலாவது வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளும், ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளும், நீதியுள்ளவைகள் எவைகளும், கற்புள்ளவைகள் எவைகளும், அன்புள்ளவைகள் எவைகளும், நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளும், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளிலே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமே, நான் காண்பித்த அத்தனை வசனங்களை முன்பாய் காட்டி கொடுத்த இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அத்தனை வசனங்களையும் கொண்டு வந்துட்டேன் ஆவியானவர் பவுலை கொண்டு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இதுதான் நம்முடைய சிந்தனையா இருக்கணும். இது நீங்க சிந்தித்தாலே போதும். அங்க உங்களுக்கு ஒரு காரியம் வைக்கப்படும். நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். ஒரு காரியம் வைக்கப்படும். ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கு. உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துல நடக்கு. நம்ம மாமிசத்துல பார்த்து பழகிட்டோம். ஆவியை கொஞ்சம் திறந்து விடும் ஆண்டவரே, ஆவியில பார்க்கட்டும் என்றா சில சம்பவங்கள் சம்பவிப்பதற்கு முன்பாக இங்கே ஆவியானவர் காண்பிப்பார். படம் போல திடீரென்று ஏன் இதை காண்பிக்கிறார், திடீரென்று பார்த்தால் அப்படியே வரும். இதுதான் தேவனோடு நீங்க வைத்திருக்கிற அந்த கனெக்ஷன். அங்க உங்களுடைய இருதயம் இருந்தால் தான் அங்கே இருந்து வர்றது உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக உங்களுக்கு வரும். இல்லாட்டி வரா. நம்முடைய இருதயம் உலகத்தால் நிறைந்து, உலகத்து மேல நம்முடைய இருதயத்தை வைத்த அது அந்த உலகத்து ஆசை, பொக்கிஷன், அந்த உலகத்து காரியங்கள் அவன் விடுமே நான் வேண்டணும், அவள் வேண்டாம், அவள் கொடுத்தணும் வேண்டாம். அந்த ஆசை நிரம்பி இருக்கக்குள்ள தேவனுடைய எந்த சத்தமும் எந்த பொக்கிஷமும்
நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வெளியில நல்லா தான் இருப்பீங்க, நல்லா தான் இருப்பீங்க. ஆதாமும் மேவாளும் வாழ்ந்தது போல யாரும் 930 வருடம். யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம இருந்துட்டு கடைசியில் நம்முடைய நிலைமை எப்படி போகலாமோ? எனக்கு ஒரு என்னுடைய தாயுடைய முறையில் ஒரு சொந்தக்காரர், என்னுடைய தாயுடைய அக்காவுடைய கணவர் 98 வயது. ஒரு 2 கிழமைக்கு வந்து தான் மறைத்தான். 98 வயது இந்தியா தேசத்திலே மறுத்தார். ஒரு பெரிய மினிஸ்டரா பெரிய இதாயிருந்தார். அவர் செய்த அந்த நான் அப்போ சின்ன பிள்ளை, அவர் செய்த காரியங்கள் அவர் கண்டா எல்லாருக்கும் பயம். அப்படிப்பட்ட முரட்டுமன் அப்படி இருந்த மனுஷன். அப்போ அவர் அவருடைய மரணத்தை டைம்ல அவரை படம் எடுத்து எனக்கு ஒரு படத்தை அனுப்பியிருந்தாங்க. அவர் எனக்கு பெரியப்பா அப்போ ஓடுத்து அனுப்பி அந்த படத்தை பார்த்தோன்னே உடனே இதே திராவிட சொன்னாங்க, மிருகத்தை போல. இப்படியே சொன்னாங்க, மிருகத்தை போல இவன் கிடத்தப்பட்ட. ஏண்டா அவர் பின்பற்றினது அந்த கல்லணை, சத்யசாய் பாபான்ற ஒரு கல்லணை. அவர் வாழலாம் பெரிய இதெல்லாம் கட்டி, பெரிய கோயிலெல்லாம் கட்டி பெரிய காரியம் இது. ஆண்டவர் சொன்னார், இவன் மிருகத்தை போல கிடத்தப்பட்டான்டா. அங்க போயிட்டு யோசிச்சு பாருங்க. பார்த்த உடனே அந்த படத்தை பார்த்த உடனே இதயத்தில் ஆவியான சொன்னவன் என் மனைவிக்கு சொல்லிட்டு நான் அப்புறம் அந்த படத்தை டிலீட் பண்ணிட்டேன். அது எனக்கு தேவையில்லை. நான் அவர்கள் சொந்தம் பண்ண முறையில் எனக்கு அனுப்பியிருந்தான். அப்போ நன்றாக விளங்கு. இதை நாம சிந்திக்க, இந்த சிந்தை நமக்குள்ள இருந்துட்டாலே பூமிக்குரிய நாட்டம் வராது. நமக்கு தெரியும் கற்பா இருக்கணும். நமக்கு இந்த பூமியில வர்ற புகழ்ச்சி ஒன்றும் வேண்டாம், இந்த பூமியால் வர்ற மகிமை ஒன்றும் வேண்டாம். எனக்கு மகிமைப்படுத்த கர்த்தர் இருக்கிறான் பாருங்க. இந்த சிந்தை நமக்குள்ள வந்துட்டா நம்முடைய இதயம் நமக்கு அதிக பொக்கிஷங்களை அது தானாக தேடிக்கொள்ளும். அப்போ அங்கதான் இருக்கு, ஆண்டவரை உம்மிடத்துல ஒரு நாள்ல வருவேன், உம்மிடத்துல வருவேன். நீர் எனக்கு ஜீவத்தை எடுத்து வைத்திருக்கிறீர், நீர் எனக்கு உம்முடைய ஜீவனை தருவீர், நீர் என்னை ஜெயித்தவனாய் நிறுத்துவீர். திரளான ஜனக்கூட்டம் மத்தியிலே உன் வலது பாரசத்தில் உன் பிள்ளையாய் நான் நிற்பேன். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்த சந்தோஷத்தோடு நான் நிற்பேன். இதைத்தான் நாடுற ஆண்டவர். இதுதான் பவுலுடைய ஏக்கம், இதுதான் அவருடைய பிள்ளையுடைய, இதுதான் சபைக்குள்ள, இதுதான் ஆதி சபையின் ஏக்கம். எல்லாத்தையும் விட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்தா அவங்களுடைய ஏக்கம் கிறிஸ்து என்ன வரப்போறார், கிறிஸ்து நம்ம அங்க போயிடணும். இன்றைக்கு அந்த நோக்கம் இருக்கா சபைகளுக்குள்ள? பாருங்க, அதை அப்படியே மாத்திட்டாங்க. 3 சீசன் பிசாசான இந்த ஆட்சியின் அடிவாடு வேதம் நமக்கு சொல்லுது. அந்த நிலைக்கு சபையை கொண்டு வந்து அடுத்த வசனத்தை வாசிங்க 9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். யார் சொல்லுவா? ஊழியக்காரன் சொல்லுகிறான். என்ன அவன் கற்றுக் கொடுத்தது தேவ வார்த்தையே, தேவனுடைய காரியங்கள். துணிந்து சொல்லலாம், துணிந்து சொல்லலாம். என் இதயமும் துணிந்து சொல்லும் உங்களுக்கு முன்பாக. நான் உங்களுக்கு வேண்டாத எதையும் கற்றுக் கொடுக்க. எல்லாம் நீங்க யூடியூப்ல எல்லா பிரசங்கம் இருக்குது, எல்லாம் ஒன்று கூட எல்லாம் அப்லோட் பண்ணி இன்னைக்கு இந்தியா தேசத்துல இதெல்லாம் பார்க்கிறவர்கள் உண்டு. அப்போ அற்பமான மனிதனுடைய வார்த்தையை கூட தேவன் கொண்டு போகிறார். அப்போ என்னத்துக்கு நான் சொல்லுவான் என்றால் போய் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு வேண்டாத வார்த்தைகள் ஒன்றையும் சொல்லிக் கொடுக்காதபடிக்கு தேவன் என்னை காத்துக் கொண்டார். அதற்காக கர்த்தருக்கு தான் மகிமையின் ஸ்தோத்திரம். ஆகவே சொல்லுகிறேன், நீங்க கேட்டத, இந்த இடத்துல கேட்டத நீங்க உங்களோட வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துங்க. அநேகருக்கு அதை சொல்லிக் கொடுங்க, அநேகரை கொண்டு வாங்க. உங்களை பார்க்கிற ஒரு நாள் சொல்லுவாங்க, இந்த மனிதனுக்குள்ள கிறிஸ்துவின் வார்த்தையை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. இது தேவனுக்கு பிரியம், மிகுந்த பலனை சேர்த்து வைக்கும். இன்றைக்கு சமயத்தில் வீண் வார்த்தை ஊழியர்கள் கலைக்கிற சில கலைகளுக்கு பரிகாச பேச்சுகள், வேண்டாத பேச்சுகள், வேண்டாத காரியங்கள். ஆண்டவர் எல்லை விஸ்தாரப்படுத்த போட்டு ஏதோ பெரிய ஒரு டிவி ஸ்டேஷன் இருக்காங்க. தன்னை கண்ட உடனே எல்லாரும் விழுந்து வணங்கி அப்படி எனக்காக காத்திருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன். ஆகவே உங்களோட பிசினஸ் எல்லாம் விஸ்தாரப்படுத்துங்க. வேதத்தோட வசனம் காட்டுங்க. எந்த வசனத்தை சொன்ன? அப்போஸ்தலர் ஆண்டவர் சொன்ன வசனத்தை எடுத்து வைத்து அவர் என்ன சொன்னார்? சமாரியா, யூதேயாவும் பூமியின் கடையாந்தரம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. இவன் பிசினஸ் டெவலப் பண்ண என்று கற்றுக் கொடுக்கிறான். என்ன ஊழியம், என்ன நடக்குது கிறிஸ்துவின் சபையில் என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ள. ஆகவேதான் உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் மறைவு இல்லாம பேசுகிறார். பரிசே சல்சேர கண்டா அவருக்கு பிடிக்கிறதே இல்லை. பின்பாக
வரும் நாட்களே ஒரு முக்கியமான காரியம் பரிசேயர் சதுசேயரை குறித்து தேவன் சொன்ன உவமையுடன் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அழகாய் சொல்லி தருவார். அப்போ இப்போ இதெல்லாம் ஏன் தேவன் செய்ய சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் எடுங்க. பாருங்க, நமக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கார். நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5 முதலாவது வசனத்தை வாசிங்க. முதல் பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, எங்க இருந்து இருதயம் பேசுது? பரலோகத்துல போய் பவுண்ட இருதயம் இருந்து பூமிக்கு வாழ்ற இனி வரப்போகிற கிறிஸ்தவ சந்ததிக்கு பேசுகிறார். யோசிச்சு பாருங்க, நான் இருதயம் வாங்க நித்திய விட கண்டிட்டேன். நித்தியமான வாசஸ்தலம், பெரிய வாசம் எனக்கு என் தேவன் சேர்த்து வைத்த பொக்கிஷம். ஒரு பூமி அதிர்ச்சி அடிக்கிட்டு போக முடியாது. ஒரு கல்யாணம் வந்ததை உடைக்க முடியாது. எதுவும் அதை அசைக்க முடியாது. நாம் வச்சிருக்கலாம், அசைஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். ஆனா அங்க எனக்கு வைத்திருக்கிறார். அப்படியே இந்த ஜீவனை கொண்டு போய் அங்க வாசம் பண்ண வச்சிருக்கிறார். சோச்சு பாருங்க, நம்ம எதை நோக்கி வாங்க? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் மாத்திரம்தான் இருக்கணும் சபையில். அதற்கான சொல்ல பூமியில உங்களுக்கு வாழ்றதுக்கு வீடு கூட வேண்டாம். வாங்க, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தப்பாய் புரிந்து கொள்ளாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதை கூட கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா தேவன் சொன்னார், நீதியும் ராஜ்யத்தையும் தருங்கண்டா பரலோகத்துல நம்ம இருதயம் இருக்கணும். பரலோகத்து காரியங்கள் நாம் தேடணும். அதிலே வாசிங்க 7, 8, 9 வாசிங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமாகவே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். பவுல் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க எப்படி இருக்கலாம், நீங்க சரீரத்துல இருந்தாலும் இல்ல, நீங்க அங்க போனால் எந்த சூழ்நிலையிலும் ஒரே காரியம் தான், கர்த்தருக்கு பிரியமா இருக்க நாடுங்க. அங்குதான் உங்களுக்கு மிகுந்த பலன். அதுதான் நிறைவான பொக்கிஷம். அங்கதான் உங்க இருதயம் வைக்கப்படணும். நீங்க சரீரத்துல குடியிருந்தாலும் சரீரத்துல உங்களுக்கு பாடுகள் உண்டு, உங்களுக்கு அவஸ்தைகள் உண்டு, உங்களுக்கு பல காரியம் உண்டு. கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நிலை இல்லாதது. இது அழிந்து போகும், கடந்து போகும், மறைந்து போகும். ஆனா ஒன்று உண்டு, அதை நாடி பிரியமாய் நீங்க போங்க என்று சொல்லி பவுல் ஊடாய் ஆவியானவர் தம் சபையை உற்சாகப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் மறக்கப்பட்டு போயிருக்கு. இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கிற பிரசங்கிமார் குறைந்து போயிட்டாங்க. ஏண்டா இது பரலோகத்துக்கு திறவுகோல், பரலோகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிற காரியங்களை காட்டி உங்களை பூமிக்குரிய இழுத்து போட முடியாது. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுது. பவுலும் சொல்லுகிறார், நான் இந்த சபத்தில் இருந்தாலும் நான் அங்க போகத்தான் இருக்கான, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாய். அந்த பிரயோஜனத்துக்காக தேவன் உங்களை வைத்திருக்க இந்த பூமியில நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அங்கதான் நமக்கு மிக நிச்சயமான பாதுகாப்பு. அதே மாதிரி நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு. எதுவும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாத பாதுகாப்பு நிச்சயம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய பிரியமும் அதுதான் இருக்குது. இதை சபை மறக்க கூடாது, தேவ பிள்ளைகளும் மறக்க கூடாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு சங்கீதத்தை பார்த்து நான் முடிக்க போறேன். 111வது சங்கீதம். திருப்பங்க என்னோட அந்த சங்கீதத்தை முழுமையாய் வாசித்து இந்த சங்கீதத்தை எழுதி வைத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லி இந்த சங்கீதத்தை நாம் தியானித்து பார்ப்போம். பாருங்க, சங்கீதக்காரன் 111வது சங்கீதம். அழகான ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி தொடங்குகிறார். இது யாரால் எழுதப்பட்ட சங்கீதம்? ஆனா சங்கீதக்காரன். ஏன்னா தாவீது அநேக சங்கீதங்கள் எழுதி கொடுத்தது உண்டு. அப்போ இந்த சங்கீதங்கள் எல்லாம் பிரித்தெழுதப்பட்ட சங்கீதங்கள், பல சங்கீதம் உண்டு. ஆக இந்த சங்கீதம் எழுதின தேவாவியானவருக்கு நாம் மகிமை செலுத்தும்படியா வாசிங்க. முதலாவது வசனத்தை வாசிங்க. முதலாவது அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்போம். ஆமென். இதுதான் பாருங்க, அழகாய் முழு இருதயத்தோடு நீங்க துதிக்கணும் வேண்டாம். உங்க இருதயம் அங்கே இருக்கணும். அப்பதான் செம்மையாய் அவர் நிற்கிற ஸ்தானத்தில் நீங்க செம்மையாய் நிற்க முடியும். அது சபையில எந்த சங்கத்தில், எந்த சபையில, எந்த இடத்துல கொண்டு விட்டார்
உங்க இதயம் அங்கே என்னதான் கூத்தாடித்தாலும் உங்க இதயம் அங்கே இருந்து சொல்லும், இது சரியில்லை ஆண்டவரே, இது தவறு, ஆனாலும் நான் உம்மை துதிக்கிறேன், அது எனக்கு நீர் கொடுத்த மேலான மேலான எனக்கு பலனாயிருக்கு, மேலான நன்மையா இருக்கு, நான் உம்மை துதிப்பேன் என்று நம்மளோட முழு இருதயத்தோடு நம்ம எப்ப நினைத்து சொல்லுகிறோமோ அப்போ நினைச்சு கொள்ளுங்க. உங்களுடைய இருதயம் அங்க பிக்ஸ் ஆயிருக்கு, அந்த பொக்கிஷத்தை பிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கு. அந்த இருதயங்கள் வாழும், அந்த இருதயங்களுக்கு மரணமும் அதை சேதப்படுத்துகிறார். வேத வசனமே அதை சொல்லுகிறது. அவரை துதிக்கோட இருதயம் வாழும். தொடர்ந்து வாசிங்க அப்படியே. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஆமென். பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் செய்யணும் என்று சொன்னார். நாம் அங்கே இணைக்கப்பட்டிருந்தா தேவன் அப்படிப்பட்ட மனதுருகுகிறவர். என் பிள்ளை பாரு, என் காரியத்தில் எவ்வளவு உண்மையாயிருக்கிறான். என் பிள்ளை என் காரியத்தில் கணக்கில்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று என் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து என் நீதி கண்டு அவன் கொடுக்கிறதை பார் என்று சொல்லி தேவனே சவால் விடுவார். சத்ரு நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் நமக்காக பேசணுமா, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணணுமா, அப்போ நம்முடைய இருதயம் அங்கே இருக்கு. அதை சங்கீதக்காரன் நன்றாய் உணர்ந்திருந்தான். ஆகவே ஆவியாளர் இந்த சங்கீதத்தை காண்பித்தார். வாசிங்க அப்படியே 5 பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைத்தார். அல்லேலூயா. ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்தது. தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆமென். பாத்தீங்களா, இப்படிப்பட்டவருக்கு ஜாதிகள் மேல் பலத்தையும் அதிகாரத்தையும் தேவன் அதை சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட பவுலிடத்துல கொடுத்த ஜாதிகளை கொடுத்தான். தாவீதிடத்துல கொடுத்த இருதயத்துக்கு ஏற்றவன் ஜாதிகளை ஆண்டான். ஏதோமியரை, மோவாபியரை, அம்மோனியரை, பெலிஸ்தியரை எல்லாரையும் ஆண்டான். அவனை சங்கீதமாய் பாடி வைக்கிறான். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய இருதயம் அவரோடு இணைய பரலோகத்து அந்த டைமென்ஷனுக்குள்ள அந்த நிலைக்குள்ள நீங்க போயிடுவீங்க. நீங்க சரீரத்துல இருந்தாலும், நீங்க சரீரத்துல உங்களோட ஆத்மா தங்கி இருந்தாலும், அந்த ஆத்மா அங்க இணைக்கப்பட்டிருந்தா உங்களோட வழிகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாயிருக்கும். உலகம் பேசுற மாதிரி நீங்க பேச மாட்டீங்க. உலகம் சிந்திக்கிற மாதிரி நீங்க சிந்திக்க மாட்டீங்க. நீங்க கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் சிந்திப்பீங்க. அப்பதான் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்கணும். இல்லாட்டி முடியாது. அவருக்கு பயப்படுகிறவனோடு தான் அவர் ஆகாரங்களுடைய வசனமாகிய ஆகாரத்தை கொண்டு அவன் எனக்கு பயப்படுகிறான். அவனுடைய இருதயம் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கான். கேட்கிறான் இடத்துல, பிதாவை நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லித்தாரும் என்று பவுல் நடந்து கூட என்ன செய்ய சித்தமா இப்படி நடக்கிற தேவ பிள்ளைகளை இன்னைக்கு காண மிக அரிது இருக்கிறாங்க. இல்லைன்னு நான் சொல்ல இல்லை, அப்படி சொல்லி நான் பொய் சொல்லுவேன் ஆய்வு இருக்கிறாங்க. ஆனா அரிது மறைக்கப்பட்டு வாழ்றாங்க. ஒருவராலும் இணைக்கப்படாதவர்களாய் வாழ்றாங்க. ஆனா தேவனோடு வாழ்றாங்க. அதான் ஆச்சரியமான காரியம். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கு உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது எண்ணத்துக்கு மீட்பு அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தி. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அவருடைய கற்பனையின்படி, இந்த வார்த்தையின்படி உங்கள் பொக்கிஷங்கள் பரலோகத்தில் நீங்க சேர்த்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதால நட்புத்தி உண்டாகும். அதால உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும். அதைத்தான் பவுல் சொல்கிறார். கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிமை வேண்டாம். நீங்க பிரயாசப்பட்டது பரலோகத்துக்காக, நீங்க பிரயாசப்பட்டது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக, நீங்க பிரயாசப்பட்டது பூமிக்காக அல்ல. தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். பூமியில தான் இருந்தீங்க, சரீரத்துல குடியிருந்தீங்க. ஆனாலும் உங்கள் தவிப்பெல்லாம் பரலோகமாய் மாறிவிட்டபடினா அங்கு உங்கள் பொக்கிஷங்களை சேர்ப்பதற்கு நீங்க உங்களை குடும்பமாய் ஒப்பு கொடுத்தபடினா தேவன் நீங்க கேட்காமலே அனுப்பி கொண்டு நீங்க போகும் இடத்துல எதிர்பாராத இடத்துல காரியங்கள் நடக்கும். சிலர் அதற்காக பிரயாசப்பட்டு
காசு கொடுத்து அப்படி கொடுத்தெல்லாம் செய்து வாங்கி இருப்பாங்க. பவுல் சொன்னது போல நான் இந்த சிலாக்கியத்தை உடையவனாய் பிறந்தேன். அதுதான் தேவவழி. தேவவழி நம்மை தேவன் அழைக்கிறார், தன் சபை அழைக்கிறார். இது எங்களுக்கான செய்தி மட்டுமல்ல, இது கிறிஸ்தவ உலகத்துக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிப்பின் செய்தி. இதை கேட்கிற யாவருக்கும் நன்றாக விளைய கொள்ளுங்க. நாம் உட்பட தேவன் சொல்லுகிற காரியம், ஆலோசனை, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குரியது, நம்முடைய சொத்து, உரிமை சொத்து. அதை நம்ம தனித்தனி பாருங்க. அந்த வாக்கு தத்தத்தை குறித்து காலையில சிந்திச்சு கொண்டு ஆண்டு சொன்னார். இந்த வருஷம் இவன் சொல்றதை அடுத்த வருஷம் அவன் சொல்லுவான், அவன் சொல்றதை எடுத்து இவர் சொல்லுவான். இப்படியே மாறி மாறி சொல்லிக்கொண்டு என் ஜனங்களை மோசம் போக்குறாங்க. அப்போ அது நமக்கு தேவையில்லை. தேவன் சொல்லும்படி சொன்னா அது சொல்லலாம், தவறு இல்லை. ஏன்னா தேவன் அந்த காலகட்டத்தில் அதற்குரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆனா சொல்லாத சும்மா அடிச்சு வானத்தின் ஒரு பெரிய ஊழியர் போடுவார், வானத்தின் பொக்கிஷ சாலைகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். வானத்தின் பொக்கிஷ சாலை திறந்தா மழை தான் பெய்யும். அப்ப நீ இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா ஜனங்கள் எல்லாம் வெள்ளத்தால மூழ்கி சாகும். தவறான வார்த்தைகளை ஏண்டா அன்றைக்கு மழை தான் ஆசீர்வாதம், மழை பெய்தாதான் உங்களுக்கு விளை, அப்பதான் அதை கொண்டு வந்து கொடுக்கலாம். அதான் சொல்லுகிற ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். என்னை சோதித்து பாருங்க, அப்ப நான் திறப்பேன், நீங்க கொண்டு வாங்கடா. மழை பெய்தா தானாய் தானியம் விளை, அதை வித்து அவர்கள் பணத்தை அதுக்குரியதை பெற்றுக் கொள்வாங்க. அப்போ அந்த வானத்தின் பலகனி என்றாலே என்னென்றே தெரியாது. அதுக்குள்ள தேவன் வச்சுக்கிற ரகசியம் தெரியாது. சும்மா எடுத்துட்டு அதை அடிச்சு விட்டுட்டு இதை கேட்டு நாலு சிலங்கள் கை தட்டியாத என்று துதிச்சு குதித்து தேவன் பாப்பார், என் சபை எங்கே போகும். அதை காட்டிலும் மேலானவைகளை தேவன் சொன்னார், மேலான காரியங்களை காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஒருவன் அடித்தா மறுகண்டத்தில் அடி என்னத, இந்த வருஷம் உங்களை யாராவது அடித்தா மறுகண்டத்தில் அடியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டா செய்வாங்களோ? ஊழியனுக்கு விரோதமாக பேசுவாங்க. இவன் என்ன ஊழியர் அடி வாங்க சொல்றாங்க, அடி வாங்கிட்டு இன்னும் திரும்பி மற்ற கண்டத்தையும் காட்டு சொன்னான்னு எழுந்திருவாங்க. ஆனா இது ஆண்டவரே சொன்ன, ஒரு அடிக்க மறுகண்டத்தையும் காட்டு அடி வாங்க. இப்ப இதை வாக்குத்தத்தமா சொன்ன, அப்போ தேவன் சொன்ன அர்த்தங்களை புரிஞ்சு நம்ம வார்த்தைகளை சொன்ன, அதான் ஆவியான நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது. அப்போ சிலவாமுக்கு தேவன் பெரிய கிருபைகளை கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டால் எந்த மாற்றம் வேண்டாம், அது நன்றாய் இருதயத்துக்கு தெரியும். நான் தேவ சந்நிதியில பயப்படாம சொல்ல முடியும். அப்போ நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. உங்க பொக்கிஷங்களை நீங்க பயப்படாம சேர்த்து வைங்க, அங்க சேர்த்து வைங்க. அதன் காலத்தில் அதுக்குரிய பலனை இந்த பூமியிலும் தேவன் உங்களுக்கு கொடுப்பான். உங்களை கடைசி வரைக்கும் தேவன் தன் முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணுவான். அவர் கிருபையாயிருந்து உங்களை காத்துக் கொள்வார். உங்களுக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். தேவன் சொன்ன, பவுல் சொன்ன அதே வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ நமக்கு இதை விட எது வேணும் இந்த பூமியில? இன்றைக்கு சமாதானம் இல்லாம தேவ பிள்ளைகளே அலைகிறான், தேவனுக்குள்ள இருந்து கொண்டு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வெளிப்பிரகாரம் எல்லாம் இருக்கு. ஆனா கணவன் மனைவிக்குள்ள உறவு இல்லை, அங்கே குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. பல காரியங்கள், பல கணவனுக்கு தவறான காரியங்கள், மனைவிக்கு தவறான காரியங்கள், ஃபேஸ்புக், டிக்டாக், அங்க இங்க என்று பல காரியங்கள். அப்போ தேவன் நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். 2025 அவர் சொன்னது போல நம் மேல கண்ணோக்கமாயிருந்த பட்சத்திலிருந்து நம்மை பண்படுத்தி விதைத்து இருக்கிறார். இப்போ விதைத்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் சொல்லுகிற ஆலோசனை தான், பொக்கிஷங்கள் அங்க சேர்த்து வைங்க. நீங்க சேர்த்து வைத்திருக்கிறீங்க, இல்லைன்னு இல்லை, இன்னும் சேர்க்கும்படி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு நாள் நம்முடைய ஓட்டம் முடிய போகுது, இல்லை தேவன் வரப்போறான். நமக்கு பலன் அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு ஏதோ ஒன்றும் இல்லாதவன் போல இருக்க தேவனுக்கு பிரியம் இல்லை. பிள்ளையுடைய கையின் பிரயாசத்துல என் ராஜ்யத்துக்கு விதைத்த நிமித்தம் நான் அவனுக்காக நித்தியமான வீட்டை கட்டுவேன், நித்தியமான அழிவில்லாத பொக்கிஷங்களை அவனுக்காய் சேர்த்து வைப்பேன். அதன் பலனை என் மகனும் மகளும் வரும் பொழுது நான் கொடுப்பேன். இதுதான் ஆபிரகாமின் மடி, அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் நாளைக்கான ஆவலாயிருந்த நாளை கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்ன பொழுதே உடனே கல்லை தான் எடுத்தாங்க. அதுக்குள்ள இருந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள இல்லை. இன்றைக்கு அப்படித்தான் ஆபிரகாமோட ஆசீர்வாதம் என்ன வேணும்? ஆபிரகாம் மாதிரி 318 கைப்படிந்தவர்கள் இருக்கணும், ஒரு எலியேசர் தலைமை
ஆசீர்வதிக்கணும். ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கணும். பார்வோனுடைய ராஜா அங்கே ஆசீர்வதிக்கணும். அங்கே பெலிஸ்தீன ராஜா ஆசீர்வதிக்கணும் என்று இந்த ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. தேவன் அதை சொல்ல இல்லை. தேவன் அதற்குள்ள வைத்திருக்கிறது உன்னதமான நட்சத்திரங்கள் போல நீங்க பூமி அவருடைய மண்டலத்தில் நீங்க பிரகாசிக்கணும். அது அவருடைய தானியேலுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஞான எத்தனை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் அங்கே நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. நம்மை தேவன் அதற்கு அழைக்கிறார். நமக்கு அதற்காக தேவன் வெளிச்சம் கொடுக்கும்படியே நமக்குள்ள வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது மரண இருளில் இருந்த இடங்கள் வெளிச்சத்தை கண்டார். நாம் சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அதிகம் பேசி நான் நேரத்தை கடத்த விரும்புகிறேன். ஆனால் ஆவியானவர் இதயத்திலே பேசுகிறபடி இந்த நாளில் இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேற ஒன்றுமே இல்லை. என் இதயம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். அப்போ நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு என்று வைராக்கியம் பாருங்கள். தேவ ராஜ்யத்துக்கு நாம் சேர்க்கும் பொழுது தேவன் நம்மோடு நடந்து வருவார். நம் இயேசு கிறிஸ்து நம்மோடு நடந்து வருவார். நம் ஆவியான நம்மோடு நடந்து வருவார். பரலோகமே நம்மோடு தான் இருக்கு. அப்போ இந்த வாழ்க்கைக்கு தேவன் சபையாய் நம்மை அழைக்கிறார். தனிப்பட நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். இதை பார்க்க போகிற கேட்க போகிற யாவருக்கும் தேவன் சொல்லுகிற காரியம் அதுதான். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மிகுதியான பலனை பெறும்படியாக உச்சாமை படி சமூகத்தில் எழுந்திருந்தவரை பாடி மகிழ்ச்சி